வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போது ஒரு சூப்பரான சப்பாத்தி எப்படி பண்ணுறது, அந்த சூப்பரான சப்பாத்தி சாஃப்ட் எப்படி ரெடி பண்ணுறது எப்படி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த சப்பாத்திக்கு தொட்டுக்க பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த சப்பாத்தி பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக விளக்கமாக செய்முறையில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் எப்படி வீட்டிலே பண்ணுறது. ஹோட்டலில் பண்ணுற டேஸ்ட் வந்து அப்படி வீட்டில் வரணும், ஆனால் ஹோட்டலில் பண்ணுற ப்ராசஸ் வந்து வேறு மாதிரி. இந்த 3 விதமான கிரேவி யூஸ் பண்ணி தான் ஹோட்டலில் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த வெங்காய தக்காளி நல்லா வதக்கிட்டு முந்திரி பருப்பு போட்டு அதுக்கப்புறம் இந்த கஸ்தூரி மேத்தி எந்த அளவுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் வரணும்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப்பு, உப்பு தேவையான அளவு, நெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், மாவு மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாவில் உப்பு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். இது எப்போ நம்ம வீட்டில் பண்ணுறதாங்க, இதில் என்ன பெரிய வித்தியாசம் வரப்போ சொல்லி கேட்பீங்க. ஆனால் அந்த மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லூஸாக மிக்ஸ் பண்ணணுமா இல்லை கெட்டியாக மிக்ஸ் பண்ணணுமா அப்படி சொல்லிட்டு நிறையவே டவுட் இருக்குல்ல. எப்போவுமே சப்பாத்தி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த மாவு ஊறின பிறகு கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ரோல் பண்ணி நீங்கள் குக் பண்ணால் சாஃப்டாக இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டியாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. எடுத்த பிறகு நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்ல கெட்டியாக இருக்கும், டைட்டாக இருக்கும். நல்ல கெட்டியாக டைட்டாக இருக்கும். 2 விரல் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு தெரிய வரும் நல்ல மாவு டைட்டாக இருக்கா இல்லையான்னு. அதே டைமில் இந்த மாவு நல்லா ஃபோல்ட் பண்ணுறேங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் மாவை கையில் எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே டைமில் கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதாவது ஒரு 10% அளவுக்கு கொஞ்சம் மாவு நல்லா எலசாக இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா மாலிஷ் பண்ணணும். எப்போவுமே மாவு மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் வரணும். அதுக்கப்புறம் மாவை நல்லா மாலிஷ் பண்ணணும். எதுக்காக இப்படி பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, அந்த கோதுமை மாவு உப்பு தண்ணி எந்த அளவுக்கு நல்லா ஊறி மிக்ஸ் ஆகுதோ அப்போ தான் அந்த டோ வந்து நல்லா டெக்ஸ்சரில் வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, உங்களோட விரல் இருக்குல்ல, அந்த விரலை வச்சு பின்பகுதியை கரெக்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள். எதுக்காக இப்படி ஃபோல்ட் பண்ண கேட்டிங்கன்னா, அந்த மாவு நல்லா ரவுண்டாக வரும். அதே டைமில் ஒன்றோட ஒன்று சேர ஆரம்பிக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஷைனிங்காக இருக்கா? இந்த மாதிரி தான் வரும். அதனால தான் எப்பவுமே மாலிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ண சொல்கிறேன். இதுக்கப்புறம் ரஃப்பாக கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு பேடாக கட் பண்ண போகிறோம். அதாவது ரவுண்டாக வந்து சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறது காமிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கேன் 5 சப்பாத்தி மாவை எடுத்துக்கங்க. அதுக்கு பிறகு ரஃப்பாக உங்கள் விரல் வச்சு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ப்ரெஸ் பண்ணி முடித்த பிறகு நம்மளோட கை இருக்குல்ல, பெரிய விரல் அது பக்கத்தில் ஒரு சின்ன விரல் இருக்கும். அதுக்கு நடுவில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ரவுண்டாக வரும். இதுக்கு பிறகு நீங்கள் ரஃப்பாக ரோல் பண்ணுங்கள். எதுக்காக அப்படி பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, நீங்கள் கட் பண்ணி முடித்த பிறகு சம்டைம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு சைடு நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும், இன்னொரு சைடு ஃபினிஷிங்காக இருக்காது. இந்த மாதிரி வராமல் இருக்க தான் இந்த மாதிரி ரோல் பண்ணணும்னு சொல்கிறேன். இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் அந்த சப்பாத்தி எப்படி ரோல் பண்ணுறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திக்காக இருக்கணுமா மெலிசாக இருக்கணுமா சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கோதுமை மாவு போடுங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேடாவை ரோல் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் கையில் எடுத்திங்கன்னா மெலிசாக இருக்கணும். எப்போவுமே சப்பாத்தி நீங்கள் குக் பண்ணும்போது திக்காக இருந்தால் என்ன கேட்டிங்கன்னா, தோசைக்கல்லில் போட்டு குக் பண்ணும்போது கண்டிப்பாக ரப்பர் மாதிரி ஆகும். அதே டைமில் ஹார்ட் ஆகும். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த டைம் வந்து குக் பண்ணுறதுக்கு அதிகரிக்கும். அதனால தான் மெலிசாக ரோல் பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான அது என்ன கேட்டிங்கன்னா,
இந்த தோசைக்கல். இந்த தோசைக்கல்ல நீங்கள் சப்பாத்தி மாவு போடும்போது என்ன பண்ணுங்கன்னா கல் நல்லா சூடாட்டணும். சூடு இல்லாத கல்லை போட்டிங்கன்னா குக் பண்ணுறதுக்கு டைம் திருப்பி அதிகமாகும். அந்த டைமில் உங்களோட சப்பாத்தி ரஃப் ஆகும், ஹார்ட் ஆகும். அதனால் எப்போவுமே கல் சூடாட்டணும். ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சப்பாத்தி போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 10 செகண்ட் விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி புஷ்ஷுன்னு வரும். இந்த மாதிரி வந்தால் சப்பாத்தி சூப்பராக வரும். நீங்கள் இதே வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரலன்னா கண்டிப்பாக அந்த சப்பாத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியும் நல்லா வந்ததுன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சப்பாத்தி அப்படியே கல் மாதிரி சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால தான் எப்போவுமே சப்பாத்தியை தின்னாக ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் சூடான தோசைக்கல்லை போட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக ரெடி ஆகிடும். ஃபைனலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் எண்ணெய், அப்படின்னா நெய், பட்ரு எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். என்றைக்கு ஒரு அருமையான சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இதுக்கு தொட்டுக்க பன்னீர் பட்டர் மசாலா சொல்லி கொடுத்துருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். பன்னீர் பட்டர் மசாலாக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர் 2 பாக்கெட், வெங்காயம் 3 நம்பர், தக்காளி 4 நம்பர், பச்சை மிளகாய் 2லேருந்து 3 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 40லேருந்து 50 கிராம், குக்கிங் க்ரீம் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி அதாவது வெந்தய இலை பவுடர் 1 டீஸ்பூன், பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், சால்ட் டு டேஸ்ட், ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தாளிப்பு போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி அதுக்கு பிறகு அரைச்சி ரெடி பண்ணுற முந்திரி பருப்புலாம் போட்டு குக் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் ஊற்றுறோம். இந்த எண்ணெய் சூடான பிறகு சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் தாளிப்பை போட்ட பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தையும் போடுறோம். வெங்காயம் கட் பண்ணும்போது பெருசாக கட் பண்ணக்கூடாது, பொடிசாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் நல்லா கொடுக்கும். இதுக்கு பிறகு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் 2லேருந்து 3 நம்பர் சொல்லியிருக்கேன். சில பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்மி பண்ணி போடலாம், ஒன்றும் தவறு எதுவும் இல்லை. இந்த பச்சை மிளகாய் போட்டாச்சு. இந்த இடத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இந்த வெங்காயம் கரெக்டாக ஒரு 80% அளவுக்கு வதங்கி வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது 7 மடங்கு பூண்டு இருக்கணும், 3 மடங்கு இஞ்சி இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஏன் கேட்டிங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு அந்த கார்லிக் இருந்தால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் பூண்டு அதிகமாக போட்டிருப்பேன், இஞ்சி கம்மியாக போட்டிருப்போம். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளி போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இதுக்கு பிறகு தான் இந்த பவுடர் மசாலா யூஸ் பண்ணுறோம். மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா பவுடர். நார்மல் சில்லி பவுடர் யூஸ் பண்ணாதீங்க, காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்க. எதுக்காக பர்டிகுலராக காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. உங்களுக்கு கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதே டைமில் காரம் அதிகமாக இருக்காது காஷ்மீரி சில்லி பவுடரில். இதே ரெகுலராக யூஸ் பண்ணுற சில்லி பவுடர் போட்டிங்கன்னா நான் சொன்ன குவான்டிட்டிக்கு ரொம்ப காரம் அதிகமாகிடும். அதனால காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் இந்த கிரேவி. இந்த கிரேவி ரெடி ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 10லேருந்து 15 நிமிஷம் டைம் எடுக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த பன்னீர் குவாலிட்டி எப்படி செக் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பன்னீர் கட் பண்ணி முடிச்ச பிறகு தண்ணியில் போடணும். நீங்கள் டேரெக்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வச்சிங்கன்னா ட்ரை ஆகிடும், சாப்பிடும்போது நல்லா இருக்காது, புளிப்பு தன்மை வந்துடும். அதுக்கு பிறகு கட் பண்ண பன்னீரை நீங்கள் ஒரு சின்ன பீஸ் எடுத்து பாருங்கள். சின்னதாக புள்ளி இருந்ததுன்னா கண்டிப்பாக புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த டைமில் நீங்கள் கிரேவியில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதனால் பன்னீர் கட் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் சைடில் பார்க்கும்போது நல்லா ஷைனிங்காக இருக்கணும். அதாவது புள்ளியாக இல்லாமல் இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் புளிப்புத்தன்மை இருக்கா இல்லையான்னு. இதுக்கு பிறகு என்கிட்ட இருக்க இந்த முந்திரி பருப்பு 40லேருந்து 50 கிராம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நான் சொன்ன குவாலிட்டி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிரேவியோட டெக்ஸ்சர் திக்காக கொடுக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடும். குறை அரைக்கூடாது, அதே டைமில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக அரைச்சிடுங்க.
இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி நல்லா திக்காக ரெடியாக இருக்கா, இந்த மாதிரி டெக்ஸ்டரில் வந்துருக்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த முந்திரி பேஸ்ட்டை இதில் போட போகிறோம். அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணணும். குக் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த கிரேவி நல்லா வேக வைக்கணும். இந்த கிரேவி நல்லா குக் பண்ணி முடித்த பிறகு தான் நம்ம பன்னீர் யூஸ் பண்ண போகிறோம். அந்த கிரேவி நல்லா வேகாமல் நீங்கள் பன்னீர் போட்டிங்கன்னா அந்த பன்னீர் வேகும் போது என்ன ஆகிட்டு நம்மளுக்கு ஒன்று உடைய ஆரம்பிக்கும். அதே டைமில் அந்த பன்னீர் ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இந்த கிரேவி நல்லா குக் பண்ணி முடித்த பிறகு தான் யூஸ் பண்ண சொல்கிறேன். நார்மலாக ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த கேஷ்யூ நட்டை ஏற்கனவே குக் பண்ண அந்த கிரேவி தான் இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் அப்படிலாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் பச்சையாக அரைச்ச அந்த முந்திரி பேஸ்ட்டை போட்டு குக் பண்ண சொல்கிறேன். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்தூரி மெத்தி, அதாவது காஞ்ச வெந்தய இலையை கொஞ்சம் வறுத்து பவுடர் பண்ண போகிறோம். எதுக்காக வறுக்கணும்னு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும். இதே மிக்சியில் அரைச்சா ஈஸியாக அரைச்சலாம்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் மிக்சியில் அரைக்கும் போது பாதி பவுடர் காணாமல் போய்டும் காற்றுலேயே. அதுக்காக தான் இந்த மாதிரி பேன்லேயே வறுத்துட்டு கையிலே பவுடர் பண்ணணும்னு சொல்கிறேன். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா இந்த கிரேவி ரெடி ஆச்சு செக் பண்ணுறோம். இந்த முந்திரி பருப்பு போட்ட பிறகு ரொம்ப டைம் எடுக்கும் அந்த கிரேவி திக் ஆகிறதுக்கு. நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த கிரேவி நல்லா குக் பண்ணி முடித்த பிறகு தான் பன்னீர் போடணும். இப்போ மேலே அந்த புள்ளியாக அந்த ஆயில் மேலே வந்துட்டு பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கணும் உங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது. அதே டைமில் இந்த கிரேவியோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக திக்காக வந்திருக்கு. இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். பன்னீர் போட்ட பிறகு அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் மட்டுமே போதும். ஏங்கிட்டுன்னு பன்னீர் அப்படியே நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். அதனால தான் ரொம்ப நேரம் குக் பண்ணாலும் உடைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கஸ்தூரி மெத்தி, அதாவது காஞ்ச வெந்தய இலை பவுடர் இதில் போட்டிருக்கோம். பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. பட்டர் நான் சொன்ன குவான்டிட்டி அப்படியே போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள், அந்த கிரேவி அந்த கஸ்தூரி மெத்தி போட்ட பிறகு கலர் டெக்ஸ்சர் மாறி இருக்கும். க்ரீனிஷ் கலர் அங்கங்கே தெரியும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வீட்டில் வந்துக்கணும். இந்த இடத்துல ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் ஃப்ரெஷ் க்ரீமை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணணும். க்ரீமை போட்ட பிறகு சமைச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டெக்ஸ்சர் மாறிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதுக்காக தான் இந்த க்ரீம் போடுற டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா சொல்லி கொடுத்துருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.